கடற்படை தளபதியின் தரம் என்ன? ஏ 5 நட்சத்திர மார்ஷல். பி 4 நட்சத்திர அட்மிரல் 4 ஸ்டார் அட்மிரல். சி 3 நட்சத்திர ஜெனரல். டி 2 நட்சத்திர கொமடோர். சரியான பதில் பி 4 நட்சத்திர அட்மிரல் 4 ஸ்டார் அட்மிரல். 3. இந்திய கடற்படையின் மிக உயர்ந்த பதவியான கடற்படை தளபதி சீஃப் ஆஃப் த நவல் ஸ்டாஃப் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட அட்மிரல் ஆவார். இவர் கடற்படையின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளுக்கும் தலைமை தாங்குகிறார். ஒரு மாநிலத்தின் அடிப்படை சட்டம் வேறு என்னவாகவும் அறியப்படுகிறது? ஏ தீர்மானம். பி அரசியலமைப்பு. சி அமைச்சரவை. டி தீர்ப்பாயம். சரியான பதில் பி அரசியலமைப்பு. சரியான விடை பி சோகஸ்மேலி. ஒரு நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் அடிப்படை விதிகள் மற்றும் கொள்கைகளின் தொகுப்பே அரசியலமைப்பு எனப்படுகிறது. இது அரசாங்கத்தின் அதிகாரங்களையும் குடிமக்களின் உரிமைகளையும் வரையறுக்கிறது. நிதி அவசர நிலையை அறிவிக்கும் அதிகாரத்தை எந்த சரத்து வழங்குகிறது? ஏ சரத்து 356. பி சரத்து 365. சி சரத்து 360. டி சரத்து 352. சரியான பதில் சி சரத்து 360. 2. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 360வது சரத்து நாட்டின் நிதி நிலைத்தன்மைக்கு ஆபத்து ஏற்படும் போது நிதி அவசர நிலையை அறிவிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது. ஒரு பண மசோதாவை எந்த சட்டமன்ற அமைப்பில் அறிமுகப்படுத்த முடியும்? ஏ உயர் நீதிமன்றம் த ஹை கோர்ட். பி சட்டமன்ற மேலவை த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சி சட்டமன்ற பேரவை த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. டி ஆளுநர் அலுவலகம் த கவர்னர்ஸ் ஆஃபீஸ். சரியான பதில் சி சட்டமன்ற பேரவை த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. 6. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பண மசோதாவை சட்டமன்ற பேரவையில் கீழவை மட்டுமே முதலில் அறிமுகப்படுத்த முடியும். ஆளுநரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே இது தாக்கல் செய்யப்படுகிறது. அரசியலமைப்பின் எந்த பகுதி மாநில அரசாங்கத்திற்கு ஒரு சீரான கட்டமைப்பை அமைக்கிறது? ஏ பகுதி 4 பார்ட் 4. பி பகுதி 6 பார்ட் 6. சி பகுதி வி பார்ட் வி. டி பகுதி 7 பார்ட் 7. சரியான பதில் பி பகுதி 6 பார்ட் 6. சரியான விடை பி சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 6 பிரிவுகள் 152 முதல் 237 வரை மாநில அரசாங்கத்தின் நிர்வாகம், சட்டமன்றம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றிற்கான ஒரு சீரான கட்டமைப்பை வரையறுக்கிறது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் ஒரு அரசு அமைப்பு தகவல் வழங்க வேண்டிய அதிகபட்ச கால அவகாசம் என்ன? ஏ 30 நாட்கள். பி 20 நாட்கள். சி 60 நாட்கள். டி 15 நாட்கள். சரியான பதில் ஏ 30 நாட்கள். சரியான விடை ஏ சோகஸ்மேலி. 2005ஆம் ஆண்டு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்படி ஒரு விண்ணப்பதாரர் கேட்கும் தகவலை 30 நாட்களுக்குள் வழங்க வேண்டும். ஒருவேளை அந்த தகவல் ஒரு நபரின் உயிர் அல்லது சுதந்திரம் சார்ந்தது எனில் 48 மணி நேரத்திற்குள் வழங்கப்பட வேண்டும். மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை நிறுவும் அரசாங்க அமைப்பு எது? ஏ உள்ளாட்சி அரசு லோக்கல் கவர்மெண்ட். பி மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட். சி மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட். டி நீதித்துறை ஜுடிஷியல் பிரான்ச். சரியான பதில் சி மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட். சரியான விடை சி சோகஸ்மேலி. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் நுகர்வோர் குறைகளை தீர்க்க மாநில அரசே இந்த ஆணையத்தை நிறுவுகிறது. இது மாநில அளவில் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பாக செயல்படுகிறது. ஒரு நபர், பொதுவாக ஒரு ராஜா அல்லது ராணி, உயர் அதிகாரம் செலுத்தும் அரசாங்க அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ முடியாட்சி மொனார்கி. பி மக்களாட்சி டெமோக்ரசி. சி தன்னாட்சி ஆட்டோக்ரசி. டி குடியரசு ரிப்பப்ளிக். சரியான பதில் ஏ முடியாட்சி மொனார்கி. 1. சரியான விடை முடியாட்சி மொனார்கி. முடியாட்சி என்பது ஒரு நபர், அரசர் அரசி, பரம்பரையாக நாட்டின் தலைவராக இருக்கும் ஆட்சி முறையாகும். இதில் இறுதி அதிகாரம் ஒரு தனி நபரிடமே குவிந்திருக்கும்.
அரசியல் கட்சிகள் சமூகத்தையும் அரசையும் இணைப்பதன் மூலம் எந்த செயல்பாட்டை செய்கின்றன? ஏ. வேட்பாளரை நிறுத்துதல், நாமினேட். பி. ஆட்சி செய்தல், கவர்ன். சி. ஒருங்கிணைத்தல், கோஆர்டினேட். டி. ஊக்கமளித்தல், இன்ஸ்பயர். சரியான பதில் சி. ஒருங்கிணைத்தல், கோஆர்டினேட். 5. அரசியல் கட்சிகள் மக்களின் பல்வேறு கோரிக்கைகளையும் கருத்துக்களையும் ஒருங்கிணைத்து அரசாங்கத்தின் கொள்கைகளாக மாற்றும் பாலமாகச் செயல்படுகின்றன. இவை சமூக நலன்களையும் அரசு நிர்வாகத்தையும் இணைக்கும் ஒரு முக்கிய கருவியாகும். சரத்து 36(8) இல் எத்தனை வகையான திருத்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன? ஏ. 4. பி. 3. சி. 5. டி. 2. சரியான பதில் பி. 3. சரியான விடை பி. சோகஸ்மெலி இந்திய அரசியலமைப்புச் சட்டம் 368வது சரத்தின் கீழ் 3 வகையான திருத்த முறைகள், சாதாரண பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதலுடன் கூடிய சிறப்பு பெரும்பான்மை நடைமுறையில் உள்ளன. இந்தியாவில் ஜனநாயகத்தின் தூண்களாக கருதப்படுபவை எவை? ஏ. புதுமை மற்றும் தொழில்நுட்பம். பி. பாதுகாப்பு மற்றும் இராணுவம். சி. சுதந்திரம் மற்றும் செழிப்பு. டி. சமத்துவம் மற்றும் நீதி. சரியான பதில் பி. சமத்துவம் மற்றும் நீதி. சரியான விடை டி. சோகஸ்மெலி சமத்துவம் மற்றும் நீதி ஆகிய இரண்டும் ஜனநாயகத்தின் இரு முக்கிய தூண்களாக கருதப்படுகின்றன, ஏனெனில் இவை மக்களிடையே பாகுபாடற்ற தன்மையை உறுதி செய்கின்றன. இவை இல்லையெனில் ஒரு நாடு உண்மையான ஜனநாயக நாடாகச் செயல்பட முடியாது. சமவெளிப் பகுதிகளில் பொதுவான பொருளாதார நடவடிக்கை எது? ஏ. விலங்கு வளர்ப்பு. பி. சுரங்கம். சி. விவசாயம், அக்ரிகல்ச்சர். டி. மீன்பிடித்தல். சரியான பதில் சி. விவசாயம், அக்ரிகல்ச்சர். 4. சமவெளிப் பகுதிகள் வளமான வண்டல் மண் மற்றும் நீர் வசதி கொண்டவை என்பதால் அங்கு விவசாயம் முதன்மையான பொருளாதார நடவடிக்கையாக உள்ளது. இது அதிக மக்கள் தொகை அடர்த்திக்கும் காரணமாகிறது. ஏ. விலங்கு வளர்ப்பு பொதுவாக மலை அல்லது வறண்ட நிலங்களில் அதிகம் காணப்படும். இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையின் மிகவும் இலட்சியவாத கட்டமாக அமைந்த காலம் எது? ஏ. 1970கள் மற்றும் 1980கள், 1970s and 1980s. பி. 1990கள் மற்றும் 2000கள், 1990s and 2000s. சி. 1930கள் மற்றும் 1940கள், 1930s and 1940s. டி. 1950கள் மற்றும் 1960கள், 1950s and 1960s. சரியான பதில் டி. 1950கள் மற்றும் 1960கள், 1950s and 1960s. சரியான விடை டி. சோகஸ்மெலி நேருவின் காலத்தில் 1950-60கள் அணிசேரா இயக்கம் மற்றும் பஞ்சசீல கொள்கைகள் மூலம் இந்தியா உலக அமைதிக்காக பாடுபட்டது. இது இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையின் மிகவும் இலட்சியவாத மற்றும் தார்மீக கட்டமாக கருதப்படுகிறது. அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஏ. 15. பி. 22. சி. 30. டி. 25. சரியான பதில் பி. 22. சரியான விடை பி. சோகஸ்மெலி இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் தற்போது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் 14 மொழிகள் மட்டுமே இருந்தன, பின்னர் பல்வேறு சட்ட திருத்தங்கள் மூலம் மற்ற மொழிகள் சேர்க்கப்பட்டன. ஒரு வாகனம் இயந்திர ரீதியாக நல்ல நிலையில் உள்ளது மற்றும் இயக்க பாதுகாப்பானது என்று எந்த ஆவணம் சான்றளிக்கிறது? ஏ. அனுமதிச் சீட்டு, பெர்மிட். பி. ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசென்ஸ். சி. தகுதிச் சான்றிதழ், ஃபிட்னஸ் சர்டிபிகேட். டி. பதிவுச் சான்றிதழ், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட். சரியான பதில் சி. தகுதிச் சான்றிதழ், ஃபிட்னஸ் சர்டிபிகேட். 10. சரியான விடை சி. சோகஸ்மெலி தகுதிச் சான்றிதழ், ஃபிட்னஸ் சர்டிபிகேட் என்பது ஒரு வாகனம் சாலையில் இயங்குவதற்கு தகுதியான இயந்திர நிலையில் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது பொது பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டிற்கு அவசியமான ஆவணமாகும். தேசிய கொடியின் நீள அகலத்தின் விகிதம் என்ன? ஏ. 3:2. பி. 3:4. சி. 2:4.
3 டி 4 3 சரியான பதில் ஏ 3 2 சரியான விடை ஏ சோகஸ்மெலி இந்திய தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் 3:2 என்ற அளவில் இருக்க வேண்டும் என்பது சட்டபூர்வமான விதியாகும். இது பிங்காலி வெங்கையா என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. வாக்குரிமையின் பிரான்சைஸ் பொருள்: ஏ வாக்களிக்கும் உரிமை, பி ஏழைகளுக்கு வாக்களிக்கும் உரிமை, சி பணக்காரர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை, டி தேர்ந்தெடுக்கும் உரிமை. சரியான பதில் ஏ வாக்களிக்கும் உரிமை. வாக்குரிமை பிரான்சைஸ் என்பது ஒரு நாட்டின் குடிமக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வாக்களிக்கும் சட்டப்பூர்வ உரிமையை குறிக்கிறது. இந்தியாவில் 18 வயது பூர்த்தியடைந்த அனைத்து குடிமக்களுக்கும் சாதி, மத பேதமின்றி இந்த உரிமை வழங்கப்படுகிறது. பண மசோதாக்கள் எங்கு அறிமுகப்படுத்தப்படலாம்? ஏ இரு அவைகளின் கூட்டத்தில், பி கீழவையில் மட்டும், சி மேல் அல்லது கீழ் அவையில், டி மேலவையில் மட்டும். சரியான பதில் பி கீழவையில் மட்டும். சரியான விடை பி சோகஸ்மெலி இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 11(0) இன் படி பண மசோதாக்களை மக்களவையில் கீழவை மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். மாநிலங்களவைக்கு பண மசோதாக்கள் மீது திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ அதிகாரம் இல்லை. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?